வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல். அதாவது ட்ரெயின்ல பயன்படுத்தக்கூடிய கோச்களை ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேக் கோச் ரெண்டு ஒன்று தான். இப்போ ஒரு ரூட்ல ஓடக்கூடிய ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 செட்டு கோச் தேவைப்படும். அதாவது 2 செட்டு கோச்சுன்னு எந்த அர்த்தத்தில் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை நோக்கி புறப்படும் அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து சாயங்காலம் போல புறப்படுதுன்னா அதே சாயங்காலம் சென்னை எக்மோர்ல இருந்து ஒரு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் புறப்படணும், அங்கே இருந்து ஒன்று புறப்படணும், இங்கே இருந்து ஒரு ட்ரெயின் புறப்படணும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு 22 கோச்சு, அதுக்கு ஒரு 22 கோச்சு. அப்போ இது 2 செட்டு கோச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பகல் நேரத்தில் ஓடக்கூடிய வந்தே பாரத், தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மற்றும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செட்டு கோச்சே போதும். ஏன்னா இவங்க காலையில் 6 மணிக்கு ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு மதியம் ஒரு 2 மணிக்குள்ள வந்து அந்த அடுத்த இடத்த போய் அடைஞ்சிடும். அதே போல அங்கிருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு புறப்பட்டு இரவுக்குள்ள திருப்பி புறப்பட்ட இடத்துக்கு வந்துடும். ஸோ ஒரு செட்டு கோச்சு போகும், அதே கோச்சு திருப்பி வந்துடும். அதே போல வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பயணிக்கக்கூடிய நீண்ட தூர ரயில்களான இந்த ராமேஸ்வரம் டு அயோத்தி, ராமேஸ்வரம் டு பனாரஸ், கன்னியாகுமரி டு பனாரஸ், இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு செட்டு கோச்சு தான். ஏன்னா இவைகள் இங்கேருந்து போய் சேர்றதுக்கே 3 நாள் ஆயிடுது. அங்க போய் ரெஸ்ட் எடுத்து திருப்பி அங்கேருந்து புறப்பட்டு வர்றதுக்கு 3 நாள். ஸோ வாரத்தில் ஒரு முறை தான் ஓடும், ஒரு செட்டு கோச்சு போதும். ஆனா சில ட்ரெயின்கள் வந்து தினசரி ஓடும், ஆனா நீண்ட தூரத்துக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்களுக்கு 2 செட்டு 3 செட்டுலாம் பத்தாது. 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 8 செட்டுகள் வரைக்கும் அந்த கோச்சுகள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்கள் எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாங்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு 2 செட்டு கோச்சுகளை வச்சு நம்ம ஒரு உள்ளூருக்குள்ள ஓடக்கூடிய ட்ரெயின்களை வேலை ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஆனால் நீண்ட தூரம் ஓடக்கூடிய ட்ரெயின்கள், தினசரி ஓடக்கூடிய ட்ரெயின்களாக இருக்கும் பட்சத்தில் வெறும் 2 செட்டு கோச்சுகளை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது. உதாரணமா இப்போ சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஜிடி எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கங்களேன். அது எப்போ புறப்படுது? தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ராத்திரி 10 மணிக்கு புறப்படுது. இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு ராத்திரி 1ஆம் தேதி ராத்திரி புறப்பட்டுச்சுன்னா அது 1ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் தேதி பகல் பூரா டிராவல் பண்ணுது. 3ஆம் தேதி அதிகாலை 7 மணி அளவில் தான் டெல்லி போய் சேருது. ஆனா 2ஆம் தேதி அன்னைக்கு 10 மணிக்கு இன்னொரு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து புறப்பட்டாகணும். அதே சமயத்துல அதே 1ஆம் தேதி டெல்லியிலிருந்து புறப்படுற எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து சேரும்போது 3ஆம் தேதி ஆயிடும். ஸோ அப்போ 2ஆம் தேதி வண்டி ஓடுறதுக்கு கோச்சுகள் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா 4 செட்டு கோச்சு பயன்படுத்துவாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு செட்டு கோச்சு புறப்பட்டு போகும், அடுத்த செட்டு 2ஆம் தேதி இன்னொரு செட்டு கோச்சு போய்கிட்டே இருக்கும். அதே போல அங்கிருந்து 1ஆம் தேதி புறப்படக்கூடிய செட்டு 3ஆம் தேதி வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நீண்ட தூரத்துக்கு போகும்போது அடுத்தடுத்த நாட்களை தினசரி வண்டி விட வேண்டி இருக்கும் என்பதனால அது குறைஞ்சபட்சம் 4, 5ன்னு தேவைப்படும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு மிக அதிகபட்சம் ரேக்குகளை கொண்டு ஓடக்கூடிய ஒரு 3 ட்ரெயின்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த வரிசையில முதலிடத்தை பிடிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா வண்டி நம்பர் 22,503 கன்னியாகுமரி டு திப்ருகர் வரை செல்லக்கூடிய இந்தியாவிலேயே மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரே ரயில் இதுதான். இந்த ட்ரெயின் தினசரி ஓடும்படியாக செய்திருக்கிறார்கள். இந்த வண்டியுடைய பெயர் விவேக் எக்ஸ்பிரஸ். அதாவது சுவாமி விவேகானந்தருடைய நினைவாக விடப்பட்ட பல வண்டிகள்ல இதுவும் ஒன்று. இந்த வண்டியானது 4154 கிலோமீட்டர் தூரம் போகுது. அதாவது தமிழ்நாட்டுடைய தென் கடைசி முனையான கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு அப்படியே திருவனந்தபுரம் வழியாக வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் வழியாக வந்து அப்படியே காட்பாடி வழியாக ரேணிகுண்டா சென்று அங்கிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குகிறது கொல்கத்தா ரூட்ல. இந்த வண்டி கொல்கத்தாக்குள்ள போகட்டாலும் விசாகப்பட்டினம், புவனேஸ்வர் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் தாண்டி நியூ ஜல்பைகுரி வரைக்கும் போய் அதன் பிறகு கவுஹாத்தி, திமாப்பூர் போய் கடைசி ரயில் நிலையமான திப்ருகர் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. இந்த வண்டி இந்த தூரத்தை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 75 மணி நேரம் 35 நிமிடங்கள். வண்டி புறப்பட்ட 4ஆவது நாள் தான் அங்க போய் சேரும். 3 இரவு 2 பகல் இந்த வண்டியில பயணம் பண்ண வண்டி இருக்கும். இந்த வண்டி தினசரி ஓட வேண்டி இருக்கனால இன்னைக்கு புறப்பட்ட வண்டி இன்னைக்கு 4ஆவது நாள் தான் போய் சேரும். ஸோ அடுத்த நாள் புறப்படுற வண்டியும் அதுக்கு அடுத்து 4ஆவது நாள் போய் சேரும். ஸோ இப்படியே போய் ஒன்னா பட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஸோ எத்தனை செட்டு அந்த ராக்குகள் கோச்சிகள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும்
8 செட்டு கோச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாமே LHB ராக்கு தான். ஸோ 8 செட்டு கோச் இருந்தால் தான் தினசரி இந்த வண்டியை ஒரு செட்டு இங்கே இருந்து கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பும், அதே போல் திப்புக்கு இருந்தும் அங்கேருந்து தினசரி புறப்பட்டு வருது. ஸோ இந்தியாவில் ஓடக்கூடிய வண்டிகளிலேயே மிக அதிகமான செட் ஆஃப் கோச்சுகளை வைத்துக் கொண்டுள்ள ஒரே வண்டி இந்த வண்டி தான். 8 ரேக்குகளை கொண்டு இந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இது முதலிடத்தை பிடிக்கிறது. அடுத்து இதே வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள வண்டி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நம்பர் 15-9-9-10. இந்த வண்டி ஆவத் அசாம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல இதே திப்ருகர்ல இருந்து புறப்பட்டு லால்கர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் வருது. இது தமிழ்நாட்டிலே கிடையாது. நெட்டுக்கு அதாவது ஒரு நேர்கோடு இந்தியாவுக்கு குறுக்கு கோடு பொண்ணு போட்டு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திப்ருகர் வந்து புறப்பட்டு அப்படியே நேர்கோட்டில் வந்து இந்த டெல்லி வழியாக வந்து இந்த லால்கர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் ஓடுது. சுமார் 3120 கிலோமீட்டர் தூரத்தை இந்த வண்டியானது 66 மணி நேரம் 15 நிமிடங்கள்ல கடக்குது. வண்டியும் தினசரி ஓடக்கூடிய வண்டி. அதாவது தினசரி லால்கர்ல இருந்தும் புறப்படுது, திப்ருகர்ல இருந்தும் புறப்படுது. இந்த வண்டியும் LHB ராக்குகள் தான் ஓடுது. இந்த வண்டி தினசரி ஓடணும்னா இதுக்கு தேவைப்படக்கூடிய கோச்சுகள் பார்த்தீங்கன்னாக்க 7 செட்டு கோச்சுகள் தேவைப்படுது. ஸோ 7 செட்டு கோச்சுகள் இருந்தால் தான் தினசரி இந்த லால்கர்ல இருந்தும் புறப்பட வைக்க முடியும், திப்ருகர்ல இருந்தும் புறப்பட வைக்க முடியும். அடுத்து மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ். கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரத்தையும் இந்தியாவின் தலைநகரமான நியூ டெல்லியும் இணைக்கக்கூடிய இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் தான் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வண்டி தினசரி திருவனந்தபுரத்திலிருந்தும் புறப்படுது, தினசரி நியூ டெல்லியில இருந்தும் புறப்படுது. இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 12-625-626. இந்த வண்டி பயணிக்கக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னாக்கா 3031 கிலோமீட்டர். இதை கடப்பதற்கு இது எடுத்துக்கொள்ளும் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 49 மணி நேரம் 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. கிட்டத்தட்ட 42 நிறுத்தங்கள்ல இது நிற்குது. திருவனந்தபுரத்தில் புறப்பட்டு கோட்டயம் வழியாக பாலக்காடு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த ரூட் வழியாக போய் அப்படியே திருப்பதி, காட்பாடியிலிருந்து திருப்பதி வழியாக கூடூர் வழியாக என்ன செஞ்சிருது, டெல்லி ரூட்டை நோக்கி பயணிக்குது. இந்த வண்டியானது 6 செட் ஆஃப் ரேக்ஸ், 6 செட்டு கோச்சுகளை பயன்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த வண்டி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், GT எக்ஸ்பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 4 செட்டு கோச்சை வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, 8 செட்டு கோச்சு, 7 செட்டு கோச்சு, கடைசியா பார்த்த வண்டிக்கு 6 செட்டு கோச்சு. எவ்வளவு அதிகமான கோச்சுகளை பயன்படுத்தி இந்த வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கு. தினசரி இந்த வண்டிகள் மக்களுக்கு சர்வீஸை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த வண்டிகளுக்கான கூட்டமும் எப்பொழுதும் குறைய போவதே கிடையாது. எப்பவும் வண்டி ஃபுல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. உங்களுக்கு இது போல நிறைய ரேக்குகளை பயன்படுத்தி ஓடக்கூடிய ரூட்ல இருக்கக்கூடிய வண்டிகளை பற்றி தெரிஞ்சா தாராளமாக கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்களும் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.